ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு உலகமே ரொம்ப உற்று பார்த்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் வெடிச்சிருக்கு. ஆனால் இந்த கேமில் உண்மையிலேயே யார் ஜெயிக்க போகிறா? ட்ரம்ப் போட்ட மாஸ்டர் பிளான் என்ன? சீனா ஏன் அமைதியாக வேடிக்கை பார்க்குது? இதையெல்லாம் விட முக்கியமாக இந்தியா ஏன் இந்த விஷயத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதி காக்குது? இது எல்லாத்தையும் பற்றின ஒரு அழகான அனலைசிஸ் தான் இந்த வீடியோ. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த சண்டையில் யாருடைய கை ஓங்கி இருக்கு? ஈரானா இல்லை அமெரிக்காவா? நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கை தான் ஓங்கி இருக்க மாதிரி தெரியும். ஈரானுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற அரசாங்கத்தை மாற்றிட்டு தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பை, அதாவது அரசாங்கத்தை அமெரிக்காவால் ஈஸியாக உட்கார வைக்க முடியுமா? இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது. ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. இந்த போரில் நேரடியாக சம்மந்தப்படாத ரஷ்யாவாகட்டும் சீனாவாகட்டும் ரொம்ப அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ரஷ்யா ஏற்கனவே உக்ரைன் போரில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. சரி, சீனா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண வருமான்னு கேட்டால், நிலப்பரப்பு ரீதியாக சீனா ஈரானுக்குள்ளே வரது ரொம்பவே கஷ்டம். தர்க்மெனிஸ்தான் வழியாவோ இல்லை பாகிஸ்தான் வழியாக தான் அவங்க ஆயுதங்களை சப்ளை பண்ண முடியும். பாகிஸ்தான் ஏர்வேஸை ஓப்பன் பண்ணி விட்டாலே அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உலக அளவு பிரச்சனையாக மாறிடும். ஆனால் மேட்ரு என்னென்னா, சீனாவுக்கு இந்த போர் ரொம்ப நாளாக நடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா லாபம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மலக்கா ஜலசக்தி வழியாக தான் சீனாவுடைய பெரும்பாலான வர்த்தகம் நடக்குது. அதே மாதிரி அவங்களுடைய பெல்ட் அண்டு ரோடு இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்திட்டமாக பார்த்தீங்கன்னா ஈரான் வழியாக தான் ஈரோப்புக்கு போகுதான். இந்த போர்னால் அது ஒரு வருஷம் முடங்கினா கூட சீனாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா இந்த போரில் சிக்கி அவங்களுடைய பணத்தை எல்லாம் இழந்து கஷ்டப்படுறத சீனா ரொம்ப சந்தோஷமாக வேடிக்கை பார்க்குது. நீ சண்டை போடு, நான் உனக்கு ஒரு 4 குண்டு தரேன் அப்படின்னு சீனா பார்த்தீங்கன்னா மறைமுகமாக ஈரானுக்கு உதவி பண்ணுவாங்களே தவிர நேரடியாக களத்தில் இறங்க மாட்டாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த போர் பார்த்திங்கன்னா எவ்வளோ காலம் நீடிக்குதோ அந்த சீனாவுக்கு கொண்டாட்ட தான் சொல்லலாம். ட்ரம்ப் செஞ்சிருக்க மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? பொருளாதார ரீதியாக அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே பல கம்பெனிகளுக்கு $175 பில்லியன் பணத்தை திருப்பி கொடுக்கணுன்ட்டு ட்ரம்ப் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. இப்போ இந்த ஈரான் போர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 வாரம் நீடிச்சா அதுக்கு ஒரு $200 பில்லியன் பார்த்தீங்கன்னா செலவாகும். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $400 பில்லியன் அமெரிக்காவுக்கு தேவைப்படும். இவ்வளோ காசுக்கு அமெரிக்கா என்ன பண்ணும்? வேறு வழியே இல்லாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா நோட் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி அளவுக்கு அதிகமாக நோட் அடித்தா என்ன ஆகும்? பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் ஏறிடும். விலைவாசி பயங்கரமாக ஏறும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஏற்றுவாங்க. வட்டி விகிதம் ஏறனாவும் பேங்க் லோன் கட்ட முடியாமல் மக்கள் பார்த்தீங்கன்னா திண்டாடுவாங்க. பங்கு சந்தை, ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்துக்கு சரிஞ்சிடும். தங்கம் விலையில் பெரிய மாற்றங்கள் வரும். ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் சொல்லலாம். ஸோ எதிரியை அடிக்க போயிட்டு அமெரிக்கா தன் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிற நிலமை தான் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ரஷ்யா ஏன் இப்போ உக்ரைன் அடித்தாங்கன்ட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். உக்ரைன் மக்கள்லாம் ஐரோப்பிய யூனியனில் சேர்ந்தால் நல்ல வேலை கிடைக்கும், லைஃப் ஸ்டைல் மாறும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் உக்ரைன் ஐரோப்பாவோட சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த நேட்டோ படைகள்லாம் ரஷ்யாவோட பார்டருக்கு வந்துடும். இதை தடுக்க தான் ரஷ்யா பார்த்தீங்கன்னா உக்ரைனை அடித்தாங்க. சரி, இப்போ இந்த ஈரானுக்குள்ள அமெரிக்கா ஒரு பொம்மை அரசாங்கத்தை கொண்டு வந்துட்டா ரஷ்யாவோட தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நோட்டாவுடைய ஆதிக்கம் வந்துடும்ன்ட்டு ஒரு கேள்வி வரும். ஆனால் ஈரானுக்குள்ளே ஒரு புது அரசாங்கத்தை கொண்டு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது. சதாம் ஹுசேன் இருந்த ஈராக்கோ இருக்கட்டும் இல்லை சிரியாவோ இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுறதுக்கு உள்ளூரிலேயே ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு கிளர்ச்சி குழு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. அவங்களுக்கு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா காசு ஆயுதம்லாம் கொடுத்து அரசாங்கத்தை கவிழ்க்க வச்சாங்க. ஆனால் ஈரானில் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்குழு கிடையவே கிடையாது. இலங்கையில் இந்த ராஜபக்ஷவை விரட்ட மக்களே பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் மாளிகைக்குள்ளே நுழைஞ்சாங்க. பங்களாதேஷ்லேயும் பார்த்தீங்கன்னா அது நடந்துச்சு. ஆனால் ஈரானில் மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பெருசாக போராடல. மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு எதிராக கோபம் இருக்கலாம், ஆனால் ஒரு பெரிய புரட்சி வழிநடத்த அங்கே ஒரு லீடர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு லீடரை அமெரிக்கா முன்கூட்டியே தயார் பண்ணாமல் அவசரப்பட்டு போரில் இறங்கிட்டாங்க சொல்லலாம். உண்மையிலே ட்ரம்ப்புக்கு இந்த ஈரான் கிட்டே இருந்து என்ன வேணும்னு கேட்கலாம்.
அவர் ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதிரி பேசுவாரு. ஒரு பக்கம் வந்து ஈரானிய மக்களுக்கு தான் சுதந்திரம் வாங்கி தரப்போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா, துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க காங்கிரஸ்ல முறையா பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த போரை தொடங்குனீங்களான்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரமாரியா வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. செனட் சபை பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஆதரவு கொடுத்தாலும், அமெரிக்கா மக்களே இத விரும்பலன்னு சொல்லலாம். ஒரு போருக்கு போறோம்னா, அதிலிருந்து எப்படி வெளிய வரதுன்ட்டு ஒரு தெளிவான பிளான் இருக்கணும். எந்த ஒரு இலக்கும் இல்லாம ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, இந்த போர்ல இறங்கிட்டாரு சொல்லலாம். வெனிசுலால எதிர்க்கட்சி தலைவர் இருந்ததால, அங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாரு. அதே வெனிசுலா ஃபார்முலாவ ஈரானுக்குள்ள அப்ளை பண்ண நெனச்சா, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு கணக்கு போட்டாரு தான் சொல்லணும். இந்த போர் நீடிச்சா, அமெரிக்க வீரருடைய உயிரிழப்புகள் ஆகட்டும், இது அதிகமாச்சுன்னா, வரப்போற மிட் டெர்ம் எலக்ஷன்ல ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா அடி விழும் சொல்லலாம். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் 5000 வருஷம் கால சிவிலைசேஷன் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா நம்ம இந்திய பெருங்கடல், அதாவது இந்தியன் ஓஷன் பகுதியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவுக்குள்ள ஈரானுடைய கப்பல அமெரிக்கா வந்து மூழ்கடிச்சிருக்காங்க. இது அப்பட்டமான அத்துமீறல்னு சொல்லலாம். ஆனா, நம்ம இந்திய அரசாங்கம் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம ரொம்ப அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸே இருக்கு. அமெரிக்கா என்ன சொன்னாங்க? ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரின்னு நம்ம ஈரான் பக்கம் போனா, இப்போ ஈரானையும் போட்டு அடிக்கிறாங்க. அப்ப அமெரிக்கா மறைமுகமா இந்தியாவ தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர நினைக்குதா? உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவை கண்டிக்கும்போது, ஒரு நீண்ட கால நண்பனான ஈரானுக்காக இந்தியா குரல் கொடுக்காதது பலருக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து சரண்டர் நரேந்திரா அப்படின்னு பேரு வச்சு விமர்சனம் பண்றாங்க. ஸோ முக்கியமா இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து டெம்பரவரியா கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு அமெரிக்கா வந்து நமக்கு அனுமதி குடுத்துருக்குன்னு ஒரு நியூஸ் வருது. ஸோ நம்ம நாட்டுக்கா கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அமெரிக்கா ஏன் அனுமதி குடுக்கணும்? டோட்டலா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அமெரிக்காவுக்கு அடிப்படை நிலைமையில தான் வந்து மாறிட்டு இருக்கோம்னு தோணுது. ஸோ போக போக இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபம் எடுக்குமா? இல்ல அமெரிக்கா பின்வாங்குவாங்களா? இல்ல ஈரான் சரணடைவாங்களான்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும். சரி மக்களே, ஈரானுக்கு ஆதரவா இந்தியா குரல் கொடுக்கணுமா? ட்ரம்ப் செஞ்சது மிகப்பெரிய தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்கள பதிவு பண்ணுங்க.